மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பேரிரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வழியாக இந்த ஆன்லைன் பிரேயர்ல அப்பா எங்களை ஒன்றிணைத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் ஒரு கண்ணின் மணி போல அப்பா எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா எடுக்கின்ற இந்த ஸ்துதி ஆராதனை உங்க பாதத்திலே வந்து சேருவதற்கு அப்பா எங்கள் பாவங்கள் ஒரு தடையா இருக்குமானால், எங்கள் குற்றங்கள் ஒரு தடையா இருக்குமானால், இந்த நேரத்தில் அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மன்னிப்பது போல அப்பா எங்களை மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தையினால் மன்னிங்கப்பா. அப்பா தூய ஆவியினால் எங்களை மன்னிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எங்கள் தாயின் கருவறையில் உருவான நாள் முதல் அப்பா இந்த நிமிடம் வரை செய்த எல்லா குற்றம் குறைகளை உங்க பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோசுவாவிலே அப்பா நீ சொல்லப்பட்டது போல இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்களிடையே நான் வியத்தகு செயல்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் தூயோராவதே ஆண்டோடைய திருமணம் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா எங்கள் வார்த்தையினால அப்பா எங்கள் கண்களால எங்களுடைய செயல்களினால ஆண்டவரே நாங்கள் சிந்தனையால சொல்லால செயலால அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரே உங்க அன்புக்கு விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக, பிற மனிதர்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகளை எல்லாம் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிழக்கு நின்று மேற்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு எங்கள் குற்றங்கள் தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றுகிற தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய எல்லா பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலை தூக்கி எறிந்து விட்டேன், அதை நினைவு கூறவே மாட்டேன் என்று சொல்கிறீரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நினைப்பிலே வந்திருக்கிற ஒருவருடைய ஜெபம் கூட ஆண்டவரே அப்பா வீணாய் போகவே கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, அப்பா பாவிகளுக்கு நீர் செவி சாய்ப்பதில்லை அப்பா. பாவத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீர் கேட்க மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தோடு ஜெபித்தோம் என்றால் அது உங்க பாதத்திலே வந்து சேராது தகப்பனே. இந்த நேரத்தில் எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ரோமையர் 12ஆம் அதிகாரத்திலே கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா, தூய்மைப்படுத்துங்கப்பா. இந்த நினைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க உங்க ரத்தத்தினால யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில சொல்லப்பட்டது போல அவர் மகனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்று நம்மை கழுவி தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி தூய்மைப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால ஒவ்வொருவரை கழுவுங்கப்பா, அடியேன் உட்பட ஆண்டவரின் நினைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. கழுவி தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா எங்கள் குற்றங்களை மன்னித்ததற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. திருப்பாடல்கள் 103:3 அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நம் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி அப்பா எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமை பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமாண்டவரே, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம், எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம், எங்கள் பலவீனங்களை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்னால தூக்கி எறிந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் நோய்களை எல்லாம் அப்பா நீர் நீக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நோய்களை எல்லாம் சுகப்படுத்திய மேலான கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, படுகுழி நின்று அப்பா எங்களை மீட்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆன்மாவை பாதாளத்திற்கு செல்ல விடாமல் ஆண்டவரே அப்பா மீட்டு கொண்ட மேலான கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, கிருபை இரக்கங்களால அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் மணிமுடி எங்களை சூட்டுகின்றீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் நலன்களால நன்மைகளால ஆண்டவரை திருப்தியாக்குகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமே பாடுவோமா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். அறிக்கையிடுவோம் அப்பாவை பார்த்து. என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்துக்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நினைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடியேன் உட்பட ஆண்டவரே எல்லாருக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, அன்று 10 நோயாளிகளை நீ சுகப்படுத்தினீரே ஆண்டவரே. ஆனால் ஒருவர் மட்டுமே உங்க பாதத்துல வந்து நன்றி சொன்ன பொழுது அப்பா நீங்க கேட்டீங்களே அப்பா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டீரே அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களிடம் ஆண்டவரே நன்றி பலியை மட்டும் நாங்க உமக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அப்பா நீங்க விரும்புகிறீங்கப்பா. அப்பா, உங்க விருப்பத்தின்படி நாங்கள் அப்பா உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல அப்பா எங்களை நீர் தகுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. திருப்பாடல்கள் 34ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவே இல்லை, அவர்கள் முகம் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தது. இந்த நேரத்தில் நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நாம் மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து வெட்கப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்களை தேடி போய் உதவி கேட்டிருக்கலாம். அவர்களை நம்பி வாழ்ந்த தருணங்கள்ல கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல இந்த ஆராதனை வேளையில யாரெல்லாம் இயேசுவை நோக்கி இப்பொழுது பார்க்கின்றீர்களோ உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த ஆண்டவரை பாடி புகழ்வோமா? அனைவரும் இருக்கிற இடத்திலே நம்பிக்கையோடு கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பிக்கையோட பாடுவோமா? யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்களை அவர் கைவிட்டதாக நம்ம பைபிள்ல பார்க்க முடிகிறது. யாரையுமே அவர் கைவிடவே இல்லைங்க. யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் ஒருவரை கூட அவர் வெறுமனே அனுப்பவே இல்லைங்க. நம் மனிதர்களை தேடி போகலாம், ஆனால் அவர்களால நம்ம ஏமாற்றப்படலாம். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவரை நம்பி நினைப்புல நான் போனா ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் காண முடியும். அந்த நம்பிக்கையோடு நீங்க வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், அவரை தேடி வருவோரே, அவரை நாடி வருவோரே அவர் கைவிடவே மாட்டாருங்க. இந்த நேரத்தில் நம்பிக்கையோட பாடுவோமா? நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உங்களை பார்த்து ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அல்லது குடும்பத்துல உள்ளவர்கள், வேலை பார்க்கிற இடத்துல அல்லது நம் ஊழியம் செய்கிற இடத்துல இவர் எதுக்குமே லாயக்கில்லை என்று நம்மளை தள்ளி வைத்திருக்கிறார்களா? ஆண்டவர் நம்மை பார்த்தா சொல்கிறார், ஒதுக்கப்பட்ட கட்டுவோர் புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி வேண்டாம் என்று ஒன்றுக்கும் உதவாதவர்கள்
என்று நம்மளை தள்ளி வைத்திருக்கிறார்களோ, தூக்கி வைத்திருக்கிறார்களோ, நம்மளை ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்களோ, நம்மை எடுத்துதான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அந்த நம்பிக்கையோடு பாடுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. நம்பிக்கையோடு பாடுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆம் ஆண்டவரே, அப்பா, ஒன்றுக்கு உதவாதோர் என்று ஆண்டவரே, அப்பா, நீர் யாரையும் நீர் சொல்லுவதில்லை ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் என்று ஆண்டவரே, நீர் எவரை புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. என்னிடத்தில் வருபவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பனே. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உமது உள்ளம் கைகளில எங்களை பொறித்து வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையோடு பாடுவோமா? ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமாண்டவரே, ஏழைகளுக்கு நீர் பலனா இருக்கிறீரப்பா. கைவிடப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு காப்பாளரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, திக்கற்றவருடைய வேதனை அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, எங்களை நன்கு ஆய்ந்தறிகிறவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்பா, பொருளாதாரத்தில் கஷ்டத்தோடு வேதனையோடு கடன் பாரத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை புறம்பே தள்ளுவார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவரே அப்பா, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தகப்பனே. யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை ஒதுக்கினாலும், யார் எங்களை புறம்பே தள்ளினாலும் ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளாத தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம்பிக்கையோட பாடுவோமா? நம்முடைய பலன், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மட்டும்தான். நம்முடைய வேதனை அறிந்து திக்கற்ற நிலையில இருக்கிறீங்களா? நம்முடைய வேதனை அறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தகப்பன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். மனிதரோ முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் ஆண்டவர் ஒருவரை நம்முடைய இருதயத்தை ஆய்ந்தறிகிற தேவன். அந்த அப்பாவை நாம் பாடி ஸ்துதிப்போமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. நம்பிக்கையோடு பாடுவோமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமாண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒருவர் முகம் கூட அவமானத்திற்குள்ளாகாதபடி எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லாவித நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் கூவி அழைக்கிறார்களோ இயேசுவே எனக்கு இறங்கும் என்று யாரெல்லாம் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில, திக்கற்ற நிலையில, உதவி செய்யக்கூட யாருமே இல்லாத தருணத்துல ஆண்டவரே இந்த நேரத்தில் யாரெல்லாம் உமை நோக்கி கூவி அழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, உம்முடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒருவர் கூட வெறுமனை செல்லாதபடி ஆண்டவரே அப்பா எல்லாருடைய மன விருப்பங்களை அப்பா நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நினைப்பிலே வந்திருக்கிற அடியேன் உட்பட ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில யார் யாரெல்லாம் ஆண்டவரே நாளைக்குரிய தேவைகள் கூட சந்திக்க முடியாத நிலையில யாரெல்லாம் கடந்து வந்து அப்பாவுமே ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. திருப்பாடல்கள் 56:8 ஆண்டவரே, என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர், அப்பா என் கண்ணீரை எல்லாம் அது தோற்பையில சேர்த்து வைத்துள்ளீரே ஆண்டவரே. இந்த இறை வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, நிந்தைகளோடு அவமானங்களோடும் ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை இல்லாமல் அமைதி இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இப்பொழுதே கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஏசாயா 60:20 சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி உன் கண்ணீரின் நாள்கள் ஒழிந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நினைப்பிலே வந்திருக்கிற அடியேன் உட்பட ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற அவமானங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் நொறுங்கிய நெஞ்சத்தோடு ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு இந்த இணைப்பில வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற உள் மனதிலே இருக்கிற எல்லா காயங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரே ஒருபோது வீழ்ச்சியுற விடமாட்டார் என்று திருப்பாடல்கள் 55:22 சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நேர்மையாளர்களை கைவிடாத தகப்பனே, அப்பா உங்க வார்த்தையின்படி உமக்காக வாழ்ந்தும் கண்ணீரோடு வேதனையோடு நொறுக்கப்பட்ட நிலையில ஆண்டவரை யாரெல்லாம் நிற்கின்றார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீர்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் உனக்கு நலமளிப்பேன், உன் காயங்களை எல்லாம் மாற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. எரேமியா 30:17 இறை வார்த்தையின்படி ஆழ் மனதிலே தங்கி இருக்கிற எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, நினைப்புல வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமனை செல்லவே கூடாது ஆண்டவரே. என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கின்றார்களோ ஆண்டவரே அந்த காரியங்களை அப்பா நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா, நீங்க கொடுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் தருவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. மீகா 7:15 இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஜெபத்துல யாரெல்லாம் பங்கெடுத்து ஜெபிக்கின்றார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா அதிசயத்தை அற்புதத்தை நீ காண செய்ய போகிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, ஜெயத்தை தந்ததற்காக நன்றி.